செய்திகள் தொடர்கின்றன. தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவை அரசுக்கு இன்றோ அல்லது நாளையோ மத்திய அரசு இடைக்கால நிவாரண நிதி வழங்கும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவையின் அனைத்து பகுதி மக்களுக்கும் மத்திய அமைச்சர் நாராயணசாமி இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது பேசுகையில், தானே புயலால் புதுச்சேரி நிலைகுலைந்துள்ளது என்றும் புயல் பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுடன் நிவாரண உதவி வழங்குவதிலும் பாரபட்சம் காட்டுகிறது என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுவை அரசுக்கு இன்றோ அல்லது நாளையோ மத்திய அரசின் நிவாரண நிதி வந்து சேரும் என்று நாராயணசாமி கூறினார். முறையான நிவாரணம் வழங்குவதை கண்காணிக்கும் வகையில் மத்திய குழு ஒன்றை ஏற்படுத்தப் போவதாகவும் மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறினார். நக்கீரன் பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் அந்த அலுவலகத்திற்கு தண்ணீர் மற்றும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதற்காக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நக்கீரன் வார பத்திரிகையில் முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக கட்டுரை எழுதியிருந்ததாக கூறி அந்த அலுவலகத்திற்கு முன்பு கடந்த சில தினங்களுக்கு முன் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது சிலர் அந்த அலுவலகத்தை தாக்கி சூறையாடியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த அலுவலகத்திற்கு குடிநீர் மற்றும் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. இதனிடையே நக்கீரன் அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை நடத்திய தலைமை நீதிபதி M.Y. இக்பால், நீதிபதி சிவஞானம் ஆகியோர் இந்த வழக்கு மீது நாளையும் விசாரணை நடைபெறும் என்று வழக்கை தள்ளி வைத்தனர். மேலும் கைதிகளுக்கு கூட உணவு குடிதண்ணீர் மறுக்கப்படாத நிலை இருந்து வரும் நிலையில் பத்திரிகை அலுவலகத்திற்கு குடிநீர் மற்றும் மின் சப்ளையை அரசு துண்டித்தது கண்டிக்கத்தக்கது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் அருகே 432 வருடங்கள் பழமை வாய்ந்த அதா உல்லாசா தர்காவில் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 432 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகான் ஹஜ்ரத் சையத் அதா உல்லாசா தர்கா அமைந்துள்ளது. இங்கு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் சந்தனக்கூடு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கையுடன் ஊர்வலம் நடைபெற்றது. இவ்விழாவில் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் மத பாகுபாடின்றி கலந்து கொண்டு தர்காவில் வழிபட்டனர். தமிழகத்திலேயே வேறெங்கும் இல்லாத அளவிற்கு இங்கு நடைபெறும் சந்தனக்கூடு விழா மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. நள்ளிரவு முதலே தொடங்கி விடிய விடிய நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியுடைய பெரிய விஷயமாக மாட்டு சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து நபர்களும், கிறிஸ்தவர்களும், இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்களும், இதுபோன்ற பல தரப்பினர்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருவள்ளூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் பள்ளியிலேயே பொங்கல் வைத்து கொண்டாடினர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நெருங்கி வருகிறது. தமிழக மக்கள் பொங்கலை கொண்டாட ஆர்வமாக உள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர். பள்ளி சார்பாக வைக்கப்பட்ட பொங்கல் பானையின் மீது வண்ணங்கள் தீட்டப்பட்டிருப்பது பார்ப்போர்களின் கண்ணை கவரும் விதத்தில் இருந்தது. உழவு தொழிலின் சிறப்பையும் தமிழர் திருநாள் கொண்டாட்டத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் பாட்டு பாடியும் நடனமாடியும் சிறப்பித்தனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்கவும் கூடங்குளம் அணுசக்தி பயன்பாட்டை கைவிடக் கோரியும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி அரியலூரில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணை விவகாரம், கூடங்குளம் அணு உலை விவகாரம் ஆகியவற்றிற்கு மத்திய அரசும் மாநில அரசும் எந்தவித தீர்வு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் இன்று அரியலூர் பேருந்து நிலையம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூடங்குளம் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் கலந்து கொண்டார். அப்போது பேசிய உதயகுமார், மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். இதில் தன்னார்வ அமைப்புகள், வழக்கறிஞர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எங்கள் மக்களுக்கு ஆபத்து தருகின்ற திட்டங்களை தமிழ் மக்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களும் இந்திய மக்கள் என்ற உணர்வோடு எங்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், எங்களது உணர்வுகளை மதிக்க வேண்டும். முசிறி அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் அடிப்படை வசதிகளை உடனே செய்து தரும்படி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முசிறியில் இயங்கி வரும் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கல்லூரியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும், அரசு வழங்கும் லேப்டாப்களை உடனே மாணவர்களுக்கு தர வேண்டும் என்றும், வகுப்பறைக்கு மது அருந்திவிட்டு வரும் பேராசிரியர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவ மாணவிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவ மாணவிகள் தங்களது வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற சர்வதேச காற்றாடி பறக்கவிடும் போட்டியில் 24 நாடுகளில் இருந்த 82 வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சர்வதேச காற்றாடி பறக்கவிடும் திருவிழா அகமதாபாத்தில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற காற்றாடி பறக்கவிடும் போட்டியில் வண்ண வண்ண காற்றாடிகள் பலவித வடிவங்களில் பறக்கவிடப்பட்டன. உலகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த காற்றாடி ஆர்வலர்கள் பட்டங்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். குஜராத் மாநில சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவையொட்டி விளையாட்டு, உணவு மற்றும் கைத்தொழில் கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. And I never have seen such a festival, such a huge, wonderful festivities. So I'm very, very pleased to be here. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இப்போது காண்பது நாட்டியம் ஆடும் 3 வயது சிறுமி. விளையும் பயிர் முளையிலே என்பது பழமொழி. திறமைகளை வெளிக்காட்டும் நிகழ்ச்சி ஒன்றில் சகிரா என்ற இந்த 3 வயது சிறுமி நடனமாடி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். மேடை ஏறினாலே கைகள் நடுங்கும் பல பேருக்கு. ஆனால் இந்த சிறுமி தைரியமாக நடனமாடியது ஆச்சரியம் அல்லவா? பாகிஸ்தானில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு. தீவிரவாதிகளின் சதி செயலால் 29 பேர் உடல் சிதறி பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.